மாவட்டம் உடையார்பாளையம் ஸ்ரீ நறுமலர் பூங்குழல் நாயகி உடனுரை ஸ்ரீ பயனரீஸ்வரர் சுவாமி ஆலயத்தின் உபகோவிலான ஸ்ரீ வில்விளைத்த விநாயகர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி மற்றும் மகா தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. 80 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் வில் வளைத்த விநாயகர் காண்டீப தீர்த்தத்தில் தெப்ப தேரில் அமர்ந்து 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்து அருள் பாலித்தார். உடையார்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சார்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொன்று தொட்டு பராமரிக்கப்பட்டு வரும் காண்டீப தீர்த்தத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அர்ஜுனரால் ஏற்படுத்தப்பட்ட காண்டீப தீர்த்தம் என்பது குறிப்பிடத்தக்கது. லயன் சங்கம், அரசினர் மகளிர் கல்லூரி, லியோ சங்கம், தஞ்சை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து நடத்திய ஸ்ரீ செந்தூர் ஆபரண மாளிகை, VL தங்க மாளிகை, லயன் சம்பத், மோகன்ராம் நினைவாக சுபாஷ் ஆகியோரின் குடும்பத்தினர் நிதி உதவியுடன் கண் சிகிச்சை முகாம் சரஸ்வதி பாடசாலையில் நடைபெற்றது. முகாமை சங்க தலைவர் லயன் KS பாலசுப்ரமணியன் தலைமை வகித்து துவக்கி வைத்தார். வட்டார தலைவர் லயன் பாலகிருஷ்ணன், செயலாளர் லயன் ராஜராமன், பொருளாளர் லயன் ஜோதிராம், திட்ட செயலாளர் லயன் சங்கர் மற்றும் முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தனர். அரவிந்த் கண் மருத்துவமனை சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் மற்றும் செவிலியர்கள் பங்கேற்று பொதுமக்களின் கண்களை பரிசோதித்தனர். நகர்ப்புற, கிராமப்புற பொதுமக்கள் என 284 பேருக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் 176 பேர் கண் அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்டு மதுரை அழைத்து செல்லப்பட்டனர். அவர்களுக்கு உள்விழி லென்ஸ் அறுவை சிகிச்சை, மருந்து, தங்கும் வசதி, உணவு, போக்குவரத்து, பேருந்து கட்டணம் உள்ளிட்டவை இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டன. மேலும் கிட்ட பார்வை, தூர பார்வை உள்ளவர்களுக்கு பரிசோதனை செய்து 20 நபர்களுக்கு குறைந்த விலையில் கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. முகாம் ஏற்பாடுகளை சங்க பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஸ்ரீ வாசவி மகாலில் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. காலை கணபதி ஹோமம், தொடர்ந்து பால்குடம் எடுத்தல், சுவாமிக்கு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை, பால்ராஜ் செட்டியார், தயானந்தன் செட்டியார், ராஜேந்திரன் செட்டியார், மகேந்திரன் செட்டியார் ஆகியோரின் கட்டளையில் சிறப்பாக நடைபெற்றது. ஆரிய வைசிய பெண்கள் மாவிளக்கு மாவு செய்து வந்து படைத்தனர். இதில் கலந்து கொண்ட ஆரிய வைசிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு காலை சிற்றுண்டி, பிற்பகல் விருந்து வழங்கப்பட்டது. 11 மணி அளவில் நீர்மோர் கிருஷ்ணா குரூப்ஸால் வழங்கப்பட்டது. இரவு அலங்கார வாகனத்தில் வெடி வெடித்து மேலதாளத்துடன் அம்மன் வீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
பாலசமுத்திரம் வரட்டாறு பாலம் பகுதியில் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார் தேனி மாவட்டத்தை சேர்ந்த முருகன். திருப்பூரில் பேக்கரி மாஸ்டராக வேலை செய்து வந்த முருகன் நண்பர்களுடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இந்த கொலை சம்பவம் பழனி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க டிஎஸ்பி தனஞ்சயன் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் தாலுகா ஆய்வாளர் பாஸ்கரன் மற்றும் உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான தனிப்படையினர் மின்னல் வேகத்தில் களமிறங்கினர். கொலை செய்துவிட்டு தப்பியோடிய 20 வயதான நாகராஜ், 22 வயதான சங்கிலித்துறை மற்றும் 24 வயதான மணிகண்டன் ஆகிய 3 பேரையும் ரகசிய தகவலின் அடிப்படையில் ஊருக்கு வெளியே பதுங்கியிருந்த போது காவல்துறை அதிரடியாக சுற்றி வளைத்து பிடித்தனர். போதையில் ஏற்பட்ட தகராறே கொலைக்கு காரணமா அல்லது வேறு ஏதேனும் சதி உள்ளதா என காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை நடைபெற்ற 24 மணி நேரத்திற்குள்ளே குற்றவாளிகளை கூண்டோடு பிடித்த பழனி தாலுகா காவல்துறையினரின் இந்த அதிரடி நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. மதுரை பெருங்குடி ஆதிசிவன் நகர் பகுதியை சேர்ந்தவர் 30 வயதான சிவபெருமாள். இவருக்கு திருமணமாகி மனைவியை பிரிந்து தனது தாய் 48 வயதான பொற்கொடியுடன் அதே பகுதியில் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் சிவபெருமாள் தொடர்ந்து குடித்துவிட்டு வீட்டில் தனது தாயாருடன் அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குடிபோதையில் வந்த சிவபெருமாள் வழக்கம் போல் தாய் பொற்கொடியிடம் தகராறில் ஈடுபட்டுவிட்டு வீட்டிற்கு சென்று மது போதையில் அயர்ந்து உறங்கியுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த பொற்கொடி அம்மிக்கல்லை எடுத்து படுத்திருந்த சிவபெருமாள் தலையில் போட்டு கொலை செய்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பெருங்குடி காவல்துறையினர் உடலை கைப்பற்றி தாய் பொற்கொடியை கைது செய்தனர். மது போதையில் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டதால் ஆத்திரத்தில் கொலை செய்ததாக தாய் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். மது போதையில் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வந்த மகனை தாயே அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாடி